வணக்கம். இப்போது இந்த காணொளியில் நாம் தமிழ் மொழி மூலம் எவ்வாறு நிகழ்நிலை வினாத்தாளை தயாரிப்பது என இப்போது பார்ப்போம். அதாவது கூகுள் ஃபார்மை பயன்படுத்தி நிகழ்நிலையில் ஆன்லைனில் நாங்கள் வினாக்களை எவ்வாறு தயாரிப்பது என பார்ப்போம். அதற்காக உங்களது கணினியில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஒன்று இருக்குமாக இருந்தால், இப்போது கூகுள் குரோம் என்ற ப்ரௌசரை நான் திறக்கிறேன். இந்த ப்ரௌசரில் நீங்கள் ஏதாவது ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டில் சைன்இன் செய்து வைத்திருக்க வேண்டும். சைன்இன் செய்யும்போது உங்களுக்கு கூகுள் என்ற இந்த இணையதளத்துக்கு நீங்கள் சென்றால் இவ்வாறு உங்களது படம், நீங்கள் படம் வழங்கியிருந்தால் அந்த படம் அல்லது இந்த பெயர் ஏதாவது இப்படி காட்டும். அதற்கு பக்கத்தில் இந்த கூகுள் ஆப்ஸ் என்பது காணப்படும். கூகுள் ஆப்ஸில் இதிலே ஃபார்ம்ஸ் என்று ஒன்று காணப்படும். சில வேளை காணப்படாது விடின் நீங்கள் டாக்ஸ் என்பது வாரும், கூகுள் டாக்ஸ் என்பது இப்படியும் இருக்கும். இந்த டாக்ஸினை நீங்கள் கிளிக் செய்து செல்லுங்கள். அங்கே இது ஒரு வேர்ட் ஃபைல் மாதிரி இணையத்திலே பயன்படுத்துவதற்கு இந்த கூகுள் டாக்ஸை நாங்கள் பயன்படுத்தலாம். இந்த அருகில் மெயின் மெனு என்பதை நீங்கள் கிளிக் செய்து அங்கே ஃபார்ம்ஸ் இங்கே காட்சிப்படுத்தும். இங்கே ஃபார்ம்ஸ் காணப்படும். இந்த ஃபார்ம்ஸை கிளிக் செய்து பல்வேறு டெம்ப்ளேட்ஸ் இங்கே காட்டப்படும். நீங்கள் புதிதாக தயாரிப்பதற்கு இந்த டெம்ப்ளேட்ஸை பயன்படுத்தலாம் அல்லது பிளாங்க்ஸ் என்பதை தெரிவு செய்து செல்ல வேண்டும். இப்போது இந்த பாடத்தலைப்பு கேட்கப்படுகிறது. பாடத்தலைப்பு. இப்போது ஒரு தலைப்பு ஒன்று நான் வழங்க வேண்டும். வழங்குவதற்காக இங்கே தமிழில் வழங்குவதற்காக ஒரு யூனிகோட் கன்வெர்ட்டர் எனக்கு வேண்டும். நான் ஆன்லைன் யூனிகோட் கன்வெர்ட்டர் ஒன்றையே பயன்படுத்துகிறேன். அதாவது பாமினி டு யூனிகோட், பாமினி ஃபொண்டிலிருந்து யூனிகோட்டிற்கு மாற்றுவதற்கான ஒரு கன்வெர்ட்டர். இணையதளத்தில் பல்வேறு காணப்படும். நான் இதனை பயன்படுத்துகிறேன். இங்கே நீங்கள் பாடத்தினுடைய தலைப்பை தட்டச்சு செய்தால் தலைப்பை தட்டச்சு செய்து அந்த யூனிகோட்டினை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் செய்ய வேண்டும். பாமினி ஃபொண்டை நேரடியாக இங்கே காப்பி பண்ண முடியாது, யூனிகோட்டிற்கு மாற்ற வேண்டும். இதைவிட வேறு வழிகளும் காணப்படுகிறது. அதாவது நாம் தமிழ் யூனிகோட்டை பெற்றுக்கொள்வதற்கு தட்டச்சு செய்ய முடியாதவர்களுக்காக இந்த கூகுளில் டாக்ஸில் ஒரு ஆப்ஷனும் இருக்கிறது. கூகுள் டாக்ஸிற்கு சென்று ஒரு ஆவணத்தை திறந்து கொள்ளுங்கள். blank documents. அங்கே டூல்ஸில் வாய்ஸ் டைப்பிங் என்ற ஆப்ஷன் காணப்படுகிறது. வாய்ஸ் டைப்பிங்கில் சென்று அங்கு பல்வேறு மொழிகளை நாம் தெரிவு செய்யலாம். இப்போது தமிழ் மொழியை தெரிவு செய்ய வேண்டும். தமிழிலும் இங்கு 4 வகையான இந்த நாட்டினுடைய மொழி பிரயோகம் இங்கு காட்டப்படுகிறது. அது தமிழ் இலங்கை என்பதை நீங்கள் தெரிவு செய்து இதனை கிளிக் செய்துவிட்டு, கிளிக் டு ஸ்பீக் தெரிவு செய்துவிட்டு வினாக்களை நீங்கள் தொடுக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு வினாவை நான் தயாரிக்கின்றேன். பின்வருவனவற்றில் உள்ளீட்டு கருவி எது? சாவி பலகை, கணினி திரை, அச்சுப்பொறி, ஒலிப்பான். இந்த வினாவை உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுவோம். இதனை காப்பி பண்ணி இப்போது வினாவை நீங்கள் தயாரிக்கலாம். இங்கே ஆட் கொஸ்டினை கொடுத்து முதலாவது கொஸ்டின் இங்கே நிற்கிறது. இதில் பொதுவாக மாணவருடைய பெயரினை நாம் கேட்போம். இப்போ பெயரினை கேட்டால் அது ஷார்ட் ஆன்சராக
ஆட்டோமேட்டிக்காக எடுத்திருக்குது. ஷார்ட் ஆன்சர் மாணவர்கள் தங்களுடைய பெயரை வழங்குவார்கள். இது கட்டாயம் அவர்கள் பெயர் வழங்க வேண்டுமென்றால் ரிக்வெஸ்ட் என்பதை நீங்கள் அழுத்த வேண்டும். இதே போல் இன்னும் ஒரு வினாவை பெற்றுக்கொள்வதற்கு இந்த டூப்ளிகேட் என்ற ஆப்ஷனை பாவிக்கலாம். இப்போது ஸ்கூல். அடுத்து புதிதாக ஒரு வினா ஒன்றை ஆரம்பிப்போம். இந்த அருகில் அட் கொஸ்டின்ஸ் என்பது காணப்படுகிறது. இங்கு சென்று பொதுவாக வினாக்கள் மல்டிபிள் சாய்ஸ், இப்போது பகுதி ஒன்றுக்கான வினாக்களை எவ்வாறு தயாரிப்பது என்பதுதான் பார்க்க போகிறோம். அங்கே யூனிகோட்டில் டைப் செய்து வைத்த இந்த வினாவை, அதாவது சொல்ல டைப் செய்து வைத்த இந்த வினாவை காப்பி செய்து விட்டேன். இங்கே பேஸ்ட் கொடுக்க வேண்டும். பின்வருவனவற்றுள் உள்ளீட்டு கருவி எது? இப்போ இங்கே அந்த புல்லட்ஸ் நம்பரிங் என்பதெல்லாம் இருக்காது, போல்டு இட்டாலிக்குகள் இருக்காது. அதற்கு பதிலாக நாங்கள் அந்த படங்கள் ஏதாவது செய்து அதனை இங்கே கொண்டு வரக்கூடிய வழிகள் இருக்கின்றன. அதனை அடுத்து பார்ப்போம். இப்போது இந்த விடைகள் 4 ஆப்ஷன் கொடுக்க வேண்டும். இந்த 4ஐயும் தெரிவு செய்து ஆப்ஷன் 1இல் அங்கே எந்த பண்ணி இருப்பதால் ஆப்ஷன் 1இலே நாங்கள் அதை பேஸ்ட் செய்யும் போது 4 விடைகளையும் அது எடுத்துக்கொண்டு விட்டது. இதுக்கு தேவைக்கு நாங்கள் ஆங்கிலத்தையும் சேர்த்து டைப் செய்து கொள்ளலாம். இதற்கு பொருத்தமான படங்கள் ஏதாவது நீங்கள் வழங்க வேண்டுமெனில் இங்கே ஆட் இமேஜ் என்பது காணப்படும். இனி இந்த வினாவுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் ஒன்று வழங்க வேண்டும். இந்த பாயிண்ட்ஸ் வழங்குறதுக்கு முன்பாக இங்கே செட்டிங்கில் சென்று குயிசஸ் என்பதை கிளிக் செய்து நீங்கள் மேக் திஸ் குயிஸ் என்பதை வழங்கி சேவ் செய்ய வேண்டும். அதைவிட இருக்கின்ற ஆப்ஷனை பார்ப்போம். ஜென்ரல் கலெக்ட் இமெயில், இதை வழங்கினால் அவர்களுடைய இமெயில் அட்ரஸை டைப் செய்ய சொல்லி ஒரு தன்னியக்கமாகவே அங்கே ஒரு வினா வந்துவிடும். லிமிட் டு ரெஸ்பான்ஸ், ஒருவர் ஒரு முறை தான் இந்த பரீட்சையை செய்யலாம், வேணுமென்றால் நீங்கள் லிமிட் செய்யலாம். ரெஸ்பான்ஸை எங்களுக்கு சப்மிட் பண்ணினா அப்புறம் எடிட் பண்ணலாம், அப்படியான இதை நீங்கள் வழங்கலாம். ப்ரெசன்டேஷன், அவர்களுக்கு வேறு நாங்கள் ரெஸ்பான்ஸ் ஏதாவது வேறு என்னது ரெஸ்பான்ஸை அவர்கள் பார்க்குறதுக்கு இந்த அனுமதிகள் சம்மந்தப்பட்டீங்க நீங்கள் வழங்கலாம். இப்போ குயிஸில் மேக் திஸ் குயிஸ் என்றதை கொடுத்து நீங்கள் இதை வழங்கலாம். உடனடியாக விடை அவர்களுக்கு உடனடியாக புள்ளி போய் சேர வேண்டும் என்றால் தான் இமீடியட்லி ஆஃப்டர் ஈச் ஆப்ஷன் என்பது செலக்ட் ஆகியிருத்தல் வேண்டும். நீங்கள் ஒருவேளை அவர்களிடமிருந்து விடைகளை எடுத்து அதாவது அப்லோட் பண்ணியும் செய்ய முடியும். அதை வினாக்கள் தயாரிக்கும் போது அங்கே நான் காட்டுகிறேன். மாணவர்கள் ஒரு விடையை ஒரு பேப்பரில் எழுதி அதனை படம் எடுத்து இதோ அப்லோட் பண்ணக்கூடிய வசதியும் அங்கே இருக்கின்றது. அப்போ இது நீங்கள் தேவைப்படும் போது கொடுங்கள். பகுதி ஒன்றிற்கு முதலாவதே செலக்ட் ஆகி இருக்கலாம். இதெல்லாம் சேவ் செய்த பின்பு ரெஸ்பான்ஸிற்கு வர வேண்டும். ரெஸ்பான்ஸ் மாணவர்கள் அந்த விடையை அளிக்கும்போது அது ஒரு கூகுள் ஷீட்டில் சேமிக்கப்படும். இப்போ இங்கே கிரியேட் ஸ்ப்ரெட் ஷீட் என்பதை கொடுத்து இதுக்கு ஒரு பேர் ஒன்று கொடுத்து வைத்துக்கொள்ளுங்கள். உதாரணத்துக்கு ஐசிடி பாடம் என்று வைத்துக்கொள்வோம். ஐசிடியில் ஒரு செக்ஷன் ஏதோ ஒரு பேர் ஒன்று நீங்கள் வைக்கலாம். அல்லது பல எக்ஸல் ஷீட் இருப்பதற்கு பதிலாக ஏதாவது ஒரு எக்ஸல் ஷீட்டில் இந்த ஏதாவது ஒரு கூகுள் ஷீட்டில் தான் சேவ் ஆகுது. ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 என்பது எக்ஸலில் வரும்போது எக்ஸலில் உள்ள மாதிரியான ஆப்ஷனும் இங்கே காணப்படும். அப்போ இங்கே நீங்கள் செலக்ட் எக்ஸிட்டிங் ஸ்ப்ரெட் ஷீட் என்பதை வழங்கி நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். ஏற்கனவே உங்களுடைய அந்த ரைவ்ஸில் செலக்டுக்கு சென்றால் உங்களுடைய ரைவ்ஸ் தான் அங்கே காட்டும். ஏற்கனவே ஏதாவது எக்ஸல் ஷீட் இருந்தால் அதனை தெரிவு செய்து கொண்டால் அது ஒரே ஃபைலில் வேறு ஷீட்டில் சேமித்து வைக்கும். இப்போது நாங்கள் புதிதாக தெரிவு செய்து கிரியேட் கொடுத்தால் ஒரு ஸ்ப்ரெட் ஷீட் ஒன்று இங்கே கிரியேட் ஆகிவிடும். இது உங்களது அந்த மெயில் ஐடிக்கு ஒரு டிரைவ்ஸ் ஒன்று இருக்கிறது. அந்த டிரைவ்ஸில் இது சேமிக்கப்பட்டு இருக்கும். இந்த டிரைவ்ஸை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் இருந்தால் கூகுள் ஆப்ஸில் சென்று
அங்கே ரைவ்ஸ் என்று காணப்படும். இங்கே சென்று அந்த ரெஸ்பான்ஸை நீங்கள் பார்க்க முடியும். இனி அடுத்த வினாக்களை தயாரித்து கொண்டு நாங்கள் போகலாம். கொஸ்டின்ஸுக்கு வந்து ஒரு வினா தயாரித்து விட்டோம். இதுக்கு ஆன்சர் நாங்கள் இப்போது செட் பண்ண வேண்டும். அங்கே மேக் திஸ் கொஸ்டின் கொடுத்த பின்பு தான் இந்த ஆட் கீ காட்டும் அல்லது காட்டாது. இந்த வினா கட்டாயம் செய்ய வேண்டும் என்றால் ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கொள்ளுங்கள். இங்கே ஆன்சர் கீ என்பதை கிளிக் செய்யும்போது சரியான விடையை நாங்கள் வழங்க வேண்டும். இப்போ இதற்கு முதலாவது விடையாக இருக்கும் என்றால் இதனை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். இது மாணவர்கள் பிழையாக கீறியிருந்தால் அதற்கு ஒரு அட் ஆன்சர் ஃபீட்பேக் என்பதை கொடுத்து பிழையாக அவர்கள் விடைய போட்டுடினோம். அப்போ அவருக்கு ஒரு விளக்கம் உண்டு இங்கே கொடுக்கலாம். இந்த விளக்கம் தமிழில் நாங்கள் யூனிகோடில் டைப் செய்து விடலாம். அல்லது ஏதாவது லிங்க்ஸுகள் இப்போ கூகுள் டிரைவ்ஸில் இருக்கிற ஏதாவது ஃபைலை நாங்கள் சேவ் பண்ணலாம் அப்படி அவர்கள் பார்ப்பதற்காக. அல்லது வீடியோ லிங்க்ஸ் ஏதாவது, இப்போ வீடியோக்கள் ஏதாவது படிப்பிக்கப்பட்ட வீடியோக்கள் இருந்தால் அந்த லிங்கை பாருங்கள், இதுதான் சரியான விடை என்பதற்காக இதை வழங்கலாம். இவ்வாறு கொடுத்து நீங்கள் சேவ் செய்ய வேண்டும். இந்த வினாவை பொறுத்தவரை பிழையான விடை என்று அவர்களுக்கு காட்டும். இது இன்கரெக்ட் ஆன்சர் என்று காட்டும். இப்போ இனி பாயிண்ட்ஸ் வழங்க வேண்டும். அது உங்களுடைய திட்டத்தின் அடிப்படையில் இந்த பாயிண்ட்ஸை வழங்கலாம். 1 2 நாமக்குரிய கிளிக் பண்ண மாறும். இது டன் என்பதை கொடுத்து விட்டு ஒரு வினா தயாரிக்கப்பட்டு விட்டது. இப்போது எவ்வாறு ஒரு வினா தயாரிப்பது என்பதற்காகத்தான் இந்த பயிற்சி செய்கிறோம் என்றதால் நாங்கள் வேறு வகைகளில் இந்த வினாக்களை தயாரித்து பார்ப்போம். இதே வினாவைத்தான் நீங்கள் திருப்பி இன்னும் ஒன்று தயாரிக்க போகிறீர்கள். அதாவது இந்த பாயிண்ட்ஸ் 1 அநேகமாக மாற்றம் செய்ய இல்லை என்று சொன்னால் அந்த டூப்ளிகேட்டை பாவிங்க அல்லது ஆட் கொஸ்டினை பாவிங்க தேவையை பொறுத்து. இப்போ டூப்ளிகேட்டை கொடுத்துட்டும் சேஞ்சுகளை செய்யலாம் நாங்கள். இப்போ இன்னும் ஒரு வினா உண்டு. இதை யூனிகோட் பாவனி முறையில் நாங்கள் டைப் செய்யலாம் என்று சொன்னேன். அல்லது வேர்டில் ஏதாவது நீங்கள் தயாரித்து வைத்திருந்தால், ஏற்கனவே ஏதாவது கேள்விகள் தயாரித்து வைத்திருந்தால் அவற்றை கொப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணினால், அதாவது பாவனி டு யூனிகோட் தானே, இந்த பக்கத்தில் கொப்பி பண்ணினால் இங்கே யூனிகோட்டாக மாறும். அல்லது இன்னொரு முறை பார்த்தோம், நாங்கள் வாசிக்க கேள்விகளை சொல்ல இங்கே டைப்பிங் நடக்கும். இன்னும் ஒரு முறை நாங்கள் யூனிகோட் டைப் செய்வதற்காக இந்த வாய்ஸ் டைப்பிங்கை பயன்படுத்துவோம். ஏற்கனவே தமிழ் இலங்கை என தெரிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. இப்போது வினாவை நான் இங்கே வழங்கும்போது இங்கே தட்டச்சு நடக்கும். பின்வருவனவற்றில் வெளியீட்டு கருவி அல்லாதது எது? வருடி, கணனித்திரை, அச்சு இயந்திரம், பல்லூடக எறிவை. அந்த சில சொற்கள் அது பழக்கத்தில் இல்லாதது, அதாவது ஐசிடியில் தான் எறிவை என்பதை பாவிப்போம். அது இங்கு சில வேளை காட்டாத இடத்து நான் அதை திருத்தம் செய்து கொண்டு அங்கே பயன்படுத்தலாம். எறும்பு. சரி, நான் அந்த ஆனாவை ஏனாவாக மாற்றுவதற்கு தான். இவ்வாறு பிழைகள் வந்தால் நீங்கள் இதை சமாளித்து கொள்ளலாம். உங்களுக்கு டைப்பிங் தெரியுமாக இருந்தால் இது ஒரு இலகுவான முறை. அல்லது இவ்வாறு வாய்ஸ் டைப்பிங்கையும் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ இரண்டாவது வினாவை இங்கே நான் கொப்பி செய்து இப்போது மல்டிபிள் சாய்ஸை தான் பயன்படுத்தினோம். மல்டிபிள் சாய்ஸ் நான் இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறேன். முதல் கொடுத்தது ரிமூவ் பண்ண வேண்டும் என்று இல்லை. இப்போது மல்டிபிள் சாய்ஸை கொடுத்து
செய்ததுக்கு பதிலாக இங்கே நான் வேறு ஒன்று, அதாவது ட்ராப் டவுனை பயன்படுத்துவோம். ட்ராப் டவுனிற்கு இந்த விடைகளை கொடுப்போம். அதாவது பல விடைகள் அங்கே லிஸ்ட்டில் இருக்கும்போது மாணவர்கள் அதில் ஒன்றை தெரிவு செய்வார்கள். உதாரணத்துக்கு அப்ளிகேஷன் ஃபார்மில் அந்த மொழி மூலம் தெரிவு செய்வது மாதிரி, அதான் ட்ராப் டவுன். இதுக்கு ஆன்சர் நீங்கள் தெரிவு செய்து வைத்துக்கொள்ளலாம். தெரிவு செய்து வைக்கலாம், பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். இதை நாங்கள் ப்ரிவியூவில் சென்று பார்க்கும்போது இவ்வாறு காட்சிப்படுத்தும். யுவர் நேம், ஸ்கூல் என்று காட்டி இந்த விடை 4 விடையில் மாணவர்கள் ஒன்றை தெரிவு செய்வார்கள். இங்கே ஒரு லிஸ்ட் ஒன்று வரும் அவர்களுக்கு. இது எத்தனையும் நீங்கள் கொடுக்கலாம். அதாவது மாணவர்கள் இதுக்கான விடைகளை தட்டச்சு செய்து அனுப்புவது என்பது கொஞ்சம் சிரமம்தான். அதனால் இவ்வாறு விடைகளை நாங்கள் கொடுத்துவிட்டு அதிலே தெரிவு செய்யலாம். ஒன் வேர்ட் ஆன்சரில் ஒன்று தெரிவு செய்யுங்க இந்த மாதிரி விடலாம். அப்புறம் அவர்கள் சப்மிட் செய்வார்கள். சப்மிட் செய்தால் அது கட்டாயம் இந்த பேர் வழங்க வேண்டும். மாணவர் பெயர் இதில் வழங்கி அவர்கள் சப்மிட் கொடுத்தால் வியூ ஸ்கோர் அவர்கள் பார்த்து கொள்ளலாம். நேரடியாக அவர்கள் வியூ ஸ்கோரை பார்த்து கொள்ளலாம். ஆசிரியர்களுக்கும் அந்த ரிப்போர்ட் அங்கே வரும். யார் செய்தது, என்னென்ன விடைகள் கொடுத்துக்கிறார்கள். இவ்வாறு ஆசிரியர் இந்த வினாக்களை சேர்த்து கொண்டே போக வேண்டியதுதான். இப்போ இன்னும் ஒரு கேள்வி நாங்கள் பார்த்து கொள்ளுவோம். இன்னும் ஒரு மெத்தடில் அதை நான் கொஸ்டின்ஸ் என்றதை கொடுத்து புதுசாக ஒரு கேள்விக்கு வரேன். இதில் போய் நாங்கள் ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கிரிட் ஒன்றை கொடுப்போம். மாணவன் தெரிவு செய்யட்டும். ரோ 1 ரோ 2ல் 2 விஷயம் கொடுப்போம். சரி, இப்போ கொடுத்தா இதுக்கு பொருத்தமான படங்கள் ஏதாவது வேண்டாம் நீங்கள் ஆட் பண்ணலாம் ஏற்கனவே சொன்னேன். இப்போது நான் சில அந்த டிவைஸின் பெயர் கொடுக்க போகிறேன். அவர்கள் அதை எந்த வகை என்றதை பிரிக்க போயினோம் என்று வைத்துக்கொள்ளுவோம். இப்போ நான் ரோவில் வரக்கூடியதாக கொடுக்குறேன். ஒன்று சிடி, ஹார்ட் டிஸ்க், பென் டிரைவ், டிவிடி, ஃப்ளாப்பி, இது தமிழிலும் வழங்கலாம். இவர்கள் இதை எந்த வகை என்று தெரிவு செய்ய போகிறார்கள். அதாவது இந்த சேமிப்பு சாதனங்கள் பொதுவாக 3 வகையாக இருக்கும். ஒன்று மேக்னெட்டிக் மீடியா டிவைஸ், காந்த ஊடக சாதனம், காந்த ஊடகம், ஒளியியல், ஒப்டிக்கல், அடுத்து திண்ம நிலை சாதனம், திண்ம நிலை. இதனை இப்போது இங்கே கொண்டு வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். இவர்கள் இதில் எந்த வகை என்று தெரிவு செய்வார்கள். அது தொடர்பு படுத்துக என்றவாறு இந்த வினாவை நான் கேட்கலாம். இல்லாட்டி தொடர்பை தெரிக அவ்வாறு. இப்போ தொடர்பு படுத்துகிற மாதிரி கேள்விகளுக்கு இதை பயன்படுத்தலாம். வினாக்குரிய தமிழை நீங்கள் பொருத்தமாக போட்டுக்கொள்ளலாம். அட் ஆன்சர் இப்போ சிடி என்றால் நான் சரியான விடையை இங்கே கொடுத்துருக்கணும். சிடி என்றது எனக்கு ஒளியியல் சாதனம், ஹார்ட் டிஸ்க்ன்றது காந்த ஊடக சாதனம், பென் டிரைவ் என்றது எனக்கு திண்மநிலை சாதனம், டிவிடி என்றது ஒளியியல் சாதனம், ஃப்ளாப்பி என்றது இது. இப்படியாக கொடுத்துருப்பேன். அவர்கள் இதை தெரிவு செய்தால் தான் நாங்கள் பாயிண்ட்ஸ் கிடைக்கும், இல்லாட்டி இல்லை. இப்போ பாயிண்ட்ஸையும் இங்கே கொடுத்து விடணும். நான் ஒரே வினாவில் 5 பாயிண்ட்ஸ் அவர்களுக்கு கிடைக்குது. இது இன்னும் ஒரு வகை. இப்போது இதனுடைய ப்ரீவியூவை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். இவ்வாறு காட்சிப்படுத்தும். இதைவிட
மாணவர்கள் அதாவது இப்போது இதுவரை செய்த வினா உடனடியாக மாணவனுக்கு அந்த பரீட்சைக்குரிய புள்ளி போய் சேரும். அந்த மெத்தடை தான் நாங்கள் பார்க்கிறோம். ஒருவேளை செகண்ட் பார்ட்டும் நீங்கள் செய்ய வேணுமென்று நினைக்கிறீங்கள் என்று சொன்னால் அதற்கும் இங்கே அப்லோட் என்ற ஒன்று இருக்குது. நான் புதிய கேள்வி ஒன்று உருவாக்குவோம். அங்கே அப்லோட் மெத்தட் என்ற ஒன்று இருக்குது. அப்லோட்டை பயன்படுத்தி மாணவர்கள் ஏதாவது ஒரு பேப்பரில் வினாக்களுக்குரிய விடையை எழுதி, தமிழ் என்று சொன்னால் கட்டுரை என்று வைத்துக்கொள்வோம், அவர்களுக்கு யூனிகோட் முறையில் மாற்றி அமைத்து அனுப்ப முடியும் என்றால் அது நன்று. அல்லது ஏதாவது இப்படி எழுதி அவர்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இங்கே காணப்படுகிறது. இந்த முறையில் நாங்கள் பார்த்தது MCQ கேள்விகளை தமிழ் மொழி மூலம் எவ்வாறு இந்த வினாப்பத்திரங்களை தயாரிப்பது என்பது. இதனை மொபைலில் செய்ய விரும்புபவர்கள் அங்கே மொபைலில் இதுக்குரிய ஆப்ஸினை நீங்கள் டவுன்லோட் செய்ய வேண்டும். அதாவது பொதுவாக ஆண்ட்ராய்ட் ஃபோன் என்றால் கூகுள் ஆப்ஸில் அங்கே ஃபார்ம்ஸ் காணப்படும். அங்கேயும் இவ்வாறு செய்யலாம். இதில் ஈஸி டோல்க் போன்ற ஏதாவது ஒரு முறையில் நீங்கள் அங்கே சொல்ல சொல்ல தட்டச்சு செய்யக்கூடிய அப்ளிகேஷன் அங்கே ஃபோனிலேயும் காணப்படலாம். இதுவரை நாம் பார்த்தது ஒரு டெஸ்க்டாப்பில், அதாவது இந்த கணனியில் பயன்படுத்தி எவ்வாறு ஒரு நிகழ்நிலை வினாப்பத்திரத்தை தயாரிப்பது என்பது. நன்றி. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.